guys, வணக்கம், வெல்கம் பேக் டு அம்மா அப்படின்னு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் தாங்க வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு பூ வறுவல், ட்ரை ரோஸ்ட், பொரியல் எது மாதிரி வேணாலும் வச்சுக்கலாங்க. எனக்கு கிடைச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கி செய்கிறேன். செம்ம சூப்பர் ஹிட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் கிடைக்குது அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் செம்ம சூப்பராக இருக்கும். இல்லை சேனக்கிழங்கு மட்டும் கிடைச்சாலும் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனல்லேயே நிறைய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ஐடியா ரெசிபி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் அந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இன்னும் நிறைய நான் போட போகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, சேனக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஸ்டெம்மோடு வாங்கிட்டு வந்ததுனால அது இன்னுமே டேஸ்ட்டாக இருந்தது. அது பச்சை பசேல்னு சூப்பராகவே இருந்தது. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருந்தது. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுக்கணுங்க. நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னா உடனே செஞ்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுட்டு செய்யாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் கருத்துரும். இப்போ ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் ½ ஸ்பூன் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது அதுவும் ஆட் பண்ணிவிட்டேன். பெரிய வெங்காயம் 1 அதையும் குட்டி குட்டியாக ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணுறேங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறதையும் அதையும் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. மீடியம் சிம்மில் வச்சு இதை பண்ணிகிட்ருங்க. மீடியம் சிம்மில் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வருங்க. இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருள வந்ததுக்கப்புறமேட்டு ½ டம்ளரில் நம்ம தண்ணியை எடுத்து இதில் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வேக வைக்கணுங்க. நல்லா பஞ்சு போல் வந்துடும். பொட்டேட்டோவோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சேனக்கிழங்குல பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அதை எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா பஞ்சு போல் வெந்ததுக்கப்புறமேட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரோஸ்ட் மாதிரி நல்லா மொறுன்னு வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஹெல்தி வெர்ஷனில் சேனக்கிழங்கு பூ வறுவல் பொரியல் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். இன்னொரு வீடியோ